எக்ஸலில் வரக்கூடிய ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த எரர் பாப்புலேட் ஆகுது, இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னவெல்லாம் செக் பண்ணணும், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸல் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான்கள் ஸ்ரீதரன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம், ப்ரைஸ் பர் கேஜி, எத்தனை கேஜி, டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஐட்டம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு கிலோ எவ்வளவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை கிலோகிராம்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு அண்ட் கிரேப்ஸுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒழுங்காக பாப்புலேட் ஆகிருக்கு. பட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிளுக்கு டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிறது பாப்புலேட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு கீழே மற்ற எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் தான் இருக்குது. பட் ஆப்பிளுக்கு நேராக மட்டும் பார்த்திங்கன்னா ஏஏ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ எக்ஸலில் ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் பாப்புலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இன்கரெக்டான ஃபார்மெட்டில் உள்ள டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு எரர் பாப்புலேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம நம்பர் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற அந்த எரர் மறைஞ்சதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு நம்பரோட உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டை மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஒரே ஃபார்முலாக்களில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் பாப்புலேட் ஆகும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேட்டாவை ஃபார்முலாஸ் போட்டிருக்க செல்ஸை ஃபைன் பண்ணி பாருங்கள். அதில் ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஹோமில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. கோ டு செலக்ட், அதாவது கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா எரர் எதுவுமே ஃபவுண்ட் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல மறுபடியும் டெக்ஸ்ட்டை போட்டுடுறேன். இங்கே ஹேஷ் வேல்யூங்கிறது வருது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 செல் மட்டும் ஹைலைட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 செல்லில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நான் செக் பண்ணணும். இந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணக்கூடிய செல்ஸில் ஏதாவது இன்கரெக்ட் ஃபார்மேட்டான டேட்டாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் அந்த டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எரர் போயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இங்கே தான் நம்ம இன்கரெக்டான ஃபார்மேட்டில் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணியிருப்போம். ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பரான வேல்யூவை ஹேஷ் வேல்யூ இருக்க செல்லோடு நீங்கள் அசோசியேட் பண்ணி ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஹேஷ் வேல்யூ அப்படின்னு தான் பாப்புலேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஹேஷ் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எரரை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எரரும் ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோவில் ஹேஷ் வேல்யூ குறித்து கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்லையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது எக்ஸலில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதற்காக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.